ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஈரோட்லேருந்து கொச்சி போக போகிறோம். மொத்தமாக 350 கிலோமீட்ரு. S1 Pro Gen 1 அண்ட் Gen 2 ரெண்டு வண்டியில் போக போகிறோம். இந்த வீடியோவில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்சே என்னென்னா, எந்த ஒரு பணமும் செலவு பண்ணாமல் ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது ஓலோ ஷோரூமாக போய் சார்ஜ் போட்டு போக போகிறோம். ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு வண்டிலையுமே. 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வண்டியை வாஷ் பண்ணிட்டு வண்டி எடுக்கலாம். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. Guys, கரெக்டாக இதே மேட்டில் தான் நான் கோயம்புத்தூர் போகும்போது ஒரு லாரி கிராஸ் பண்ணேன். இப்போ வந்து அந்த ஸ்பீடில் போகலின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணிட்டேன். அதே மேட்டில் 0.5 கிலோவாட்டில் ஏற்றும் போது 20 தான் போச்சு. 1 கிலோவாட்டில் இப்போ ஏற்றிட்டு இருக்கேன், 38ல் போகுது கைஸ். ஸ்பீடில் சொல்லணும்னா அப்பீலில் வந்து 30, 38, 40 அந்த மாதிரி. ஸ்ட்ரெயிட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 50, இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா 60, 70 எல்லாமே வந்து 1 கிலோவாட் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்பீடில் போகுது. 1 கிலோவாட் மெயின்டைன் பண்ணால் எனக்கு 143 ரேஞ்ச் வந்துச்சுங்க. இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் 91% இருக்குது. இப்போ வரைக்கும் 90% இருக்குது. 10% முடிஞ்சிருச்சு. 11.9 கிலோமீட்டர் நம்ம இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் 100, 99, 98 இந்த 3% மட்டும் சீக்கிரமாகவே குறைஞ்சிருதுங்க. எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஓட்டினாலும் 3%க்கு 3 கிலோமீட்டர் தான் வருது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஓட்டினாலுமே. கைஸ், இந்த ரைட்டில் இருக்கிறது ஒரே ஒரு சேலஞ்சு தான். வீட்டிலேருந்து 300 கிலோமீட்டர் வருது. கொச்சியிலேருந்து நாங்கள் ஆலப்புழா வரைக்கும் போகணும். ஆலப்புழாவில் மராரி குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல தான் போய் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே வரைக்கும் போகணும். அதுதான் முதல் சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, உக்கிடத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபெமிலியரான ஏரியாவே கிடையாது. ஜஸ்ட்டு கூகுள் மேப்ஸில் ஓலா ஷோரூம்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அங்கே தான் போய் சார்ஜ் போட போகிறோம். இன்கேஸ் ஒரு ஷோரூம் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டர் கழிச்சு தான் இன்னொரு ஷோரூம் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு சேலஞ்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் தூங்கியே ஒரு நாள் ஆகுது. இன்னையோட சேர்த்து நான் தூங்காமல் இருந்தேன்னா இன்னைக்கு ரைடு எப்படியும் முடியறதுக்கு 6-7 மணி ஆயிரும். சார்ஜ் போட்டு எல்லாம் போகிறதுக்கு. ஃபாஸ்ட் சார்ஜரே இருந்தாலுமே 1 மினிட்டுக்கு 1% தான் ஏறும். 2 வண்டியை சார்ஜ் போடணும். ஸோ அதனால் கண்டிப்பாக 10 ஹவர்ஸ் ஆயிரும். நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி எங்கே போகலாமான்ட்டு. அப்புறம் தம்பிக்கு ஃபோன் அடித்தேன். அடிச்சோடனே கிளம்பலான்ட்டான். அப்புறம் ஒரு 5 மணிக்கிட்ட ஃபோன் பண்ணோடனையும் 6-7 மணிக்கிட்ட நாங்கள் கிளம்பியாச்சு. திடீர்னு ரைடு பிளான் பண்ணி போகிறோம். பிளான் பண்ணாதான் நடக்க மாட்டேங்குது. ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா ஹீட்டு பார்த்தீங்கன்னா 50 டிகிரிக்கு மேலே போயிடும். நம்ம மறுபடியும் ஃபாஸ்ட் சார்ஜர்லேருந்து அன்பிளக் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகுது. அதுவுமே வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான். அவுட் சைட் டெம்பரேச்சர் ஒரு 35 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் பேட்டரி டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். அதாவது 50 டிகிரியிலிருந்து. இப்போதைக்கு அந்த ஆளு பாருங்க, எக்ஸல்ல நடுவில் உள்ள பூந்து எடுத்துக்கிட்டு வராரு. அந்த ஆளு இல்லை என்ன சொல்றது, ஹைவேல ஜாலியாக வராரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. இப்போ கரண்ட்லி 63,000க்கு மேலே ஓடிடுச்சு. இந்த வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட் இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இவ்வளோ வேகமாக ஓலா வண்டியை ஓட்டி இப்போ தாங்க வீடியோ போடுறேன். 50-60 கூட நான் போய் வீடியோ போட்டதில்லை கைஸ். இப்போ வரைக்கும் 26.1 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 80. வீட்டிலேருந்து கிளம்பி 20% காலி ஆயிடுச்சு கைஸ். 1 கிலோவாட் மெயின்டைன் பண்ணுறேன். ரொம்ப இறக்கமாக இருந்துச்சுன்னா 0.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறேன். 0.5 to 1 கிலோவாட்டு, பட் மேக்ஸிமம் 1 கிலோவாட் தான் மெயின்டைன் பண்ணுறேன். தம்பியும் அதே மாதிரி தான் வர சொல்லியிருக்கேன். நான் வந்து வீட்டில் இருந்து எடுக்கும்போது 100% எடுத்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா 88% எடுத்தார். ஸோ நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் போட போகும்போது உக்கடத்தில் ரெண்டு வண்டிலையும் எவ்வளோ ரேஞ்ச் வந்துருக்குன்னு பார்ப்போம் கைஸ். 1 கிலோவாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியும் ஒரே ஸ்பீடில் தான் போகுது. கரெக்டாக 1 கிலோவாட்.
அது ஆனால் ஜென் 2 11 கிலோவாட் மோட்ரு, இது 8.5 கிலோவாட் ஜென் 1. பட் இருந்தாலும் ஒரே ஸ்பீடு மெயின்டைன் ஆகுது கைஸ். பரவாயில்ல, அதான் 1 கிலோவாட்னு சொல்கிறான் தம்பி. கொஞ்சம் ஆனால் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நம்மளுக்கு மைனூட்டாக தான் டிஃப்ரெண்ட் வருது. கைஸ், விஜயமங்கலம் டோல் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இதை பெருந்துறை டோல்னு சொல்லிட்டேன் கடைசியாக போனப்போ, கோயம்புத்தூர் போனப்போ. பட் இது விஜயமங்கலம் டோல். வண்டி இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபுட்டு முடிச்சுட்டு வரேன் கைஸ். டீ பிரேக் முடிச்சுட்டு வண்டி எடுத்தாச்சு. ஃபுட் இல்லை, கருப்பட்டி காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அண்டு நான் 300 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொன்னது கொச்சியிலேருந்து ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் போகணும். டோட்டலாக 343 கிலோமீட்டர்ஸ் போகணும் கைஸ். இப்போ வரைக்கும் 40 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். இன்னும் சாலிடாக 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 8:30 ஆச்சு. கண்டிப்பாக 6-7 மணிக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். அதாவது சார்ஜ் போடுற டைமில் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் போயிடலாம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. கைஸ், அதுக்கப்புறம் ரொம்ப கிலோமீட்டர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வந்துட்டோம். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. ரேஞ்சுமே கம்மியாக தாங்க வருது, லேசாக ட்ராப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ரேஞ்ச் டெஸ்ட்டு வரும். அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் இருக்குது. உக்கடம் ஷோரூமுக்கு 34 கிலோமீட்டர் இருக்குது. உக்கடம் ஷோரூம் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். மூவிஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் சவுண்டு கொஞ்சம் லைட்டாக சேர்த்து வர மாதிரி இருக்குது, நீங்களே கேளுங்க. உக்கடம் ஷோரூம் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். Cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute. I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. ஹைப்பர் சார்ஜர் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. 0% ஆகி சைட் லாக் ஆயிடுச்சு. ஏதோ அதிசயமா ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் யாரோ ஒருத்தர் அங்க ஹைப்பர் சார்ஜர் போட வந்த ஒருத்தர் என்னை டோ பண்ணி வண்டியில கொண்டாந்து இங்க உக்கடம் ஷோரூம்ல விட்டுட்டு போனாரு. அப்புறம் நான் சார்ஜ் போட்டுட்டு வெளியே சார்ஜ் போட்டு கிளம்புனேன். ஷோரூம் வந்தாச்சுங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உக்கடம் ஷோரூம் வந்தாச்சு. ஃபாஸ்ட் சார்ஜரில் என் வண்டி சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இன்னொரு வண்டியில் ஹோம் சார்ஜர் ஏறிட்டு இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் வந்திருக்குன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஜென் 1 பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டிராப் ஆயிடுச்சு. நான் வரப்பே சொல்லியிருப்பேன், 2 வண்டியுமே 1 கிலோவாட் தான் மெயின்டைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜென் 2 ரேஞ்சு 111 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 64% போயிருக்கு. மொத்தமா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 174 வருது கைஸ். அதே ஜென் 1ல பாத்தீங்கன்னா 113 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும், டிவைடட் பை 83. டோட்டல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 136 தான் வருது. 38 கிலோமீட்டருக்கு பக்கமா ரேஞ்ச் கம்மியா வருது ஜென் 2 கம்பேர் பண்ணும்போது. ரேஞ்ச் ரெடியூஸ் ஆனதுனால 136 தான் ரேஞ்ச் வருது 1 கிலோவாட் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது. அதாவது மோட்டர் அவுட்புட் 1 கிலோவாட் மெயின்டைன் பண்ணும்போது. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் ரேண்டமான பவரில் தான் கைஸ் ஓட்ட போகிறோம். இங்கே அவ்வளோதான், 2 வண்டியும் ஃபாஸ்ட் சார்ஜில் சார்ஜ் போட்டுட்டு இங்கிருந்து நாங்கள் நெக்ஸ்ட் பாலக்காடு, அதுக்கப்புறம் திருச்சூர், அதுக்கப்புறம் கொச்சி, அதுக்கப்புறம் ஆலப்புழா போயிடுவோம். நாங்கள் இங்கே வெயிட் பண்ணி 2 வண்டியிலுமே 70% சார்ஜ் ஏற்றிட்டு தான் கிளம்ப போகிறோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வரேன் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:39. உக்கடம் ஷோரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 72ல நான் வண்டி எடுத்தேன். தம்பி பார்த்தீங்கன்னா 69ல வண்டி எடுத்தாரு. ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜர்ல தான் போட்டோம். அடுத்து பாலக்காடு போகிறோம். பாலக்காடு டவுனுக்குள்ள போகணும் சார்ஜ் போடுறதுக்கு. அங்கே போய் சார்ஜ் போட்டுட்டு மறுபடியும் கிளம்ப போகிறோம். 2 பேர் வந்திருக்கிறனால சார்ஜிங் டைம் டபுள் ஆகுது. ஏன்னா ஒரு சார்ஜர் இருக்கிறனால. இப்போ நீங்கள் சிங்கிளாக வந்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ½ hour வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இன்னும் பாலக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக உக்கடம் லேக்கை தாண்டுறோம். உக்கடம் லேக் தாண்டி ஃப்ளைஓவர் தாண்ட போகிறோம். வாளையாருக்கு பக்கமாக போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இங்கே பாடுறோம் எம்டியில் ஒரு பையன் ஸ்விக்கி ஓட்டுறான். மைலேஜ் ஆனால் 50 வரும். கீர் வேகமாக மாற்றினீங்கன்னா, RPM கம்மியாக விட்டு மாற்றினீங்கன்னா. கைஸ், உக்கடத்துலேருந்து பாலக்காடுக்கு ரூட்டு போட்டேன். கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட் ரோடாக வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இறக்கம் தாங்க. இது 0.5 கிலோவாட்லேயே
60லாம் போயிட்டு இருக்குது. 1 கிலோவாட்லாம் 70-80 போயிடுது. இருந்தாலும் 50-60 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இதில் ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். அப்பயுமே இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம், எனக்கு 7% குறைஞ்சிருக்குது. ஜென் 2ல 4% தான் குறைஞ்சிருக்கு. என் வண்டி ரேஞ்ச் ட்ராப் ஆகாமல் இருந்தால் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜென் 1ம் ஜென் 2ம் ரேஞ்ச் ட்ராப் ஆனதுனால நல்லா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் guys. இந்த ஓலா S1 ப்ரோவோட ஜென் 1 ரேஞ்ச் டெஸ்ட் 2.3 கிலோமீட்டரில் வாளையார் ரோடு ஜாயின் பண்ண போகிறோம் guys. we are officially on கேரளா ஹைவே. இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குங்க பாலக்காடுக்கு. ரீசன் 2 வண்டியிலையுமே ஆன் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகுது. பேட்டரி வந்து கூல் டவுன் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் guys. 8 மணிக்கு மேலே ஹைவே இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. மழை வியூவுமே நல்லா இருக்குது. அப்படியே 2 பேர் 2 லைனில் ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம். நல்ல காற்றுங்க. ஆனால் மழை வரத்துக்குள்ள போயிட்டா பரவாயில்ல. ஆனால் என் கணிப்புப்படி 6-7 மணி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் 8 மணி ஆயிரம் போல guys. அப்படியே காற்றுல ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, ஈரப்பதம். இந்த இன்டர்செக்ஷனை பார்த்தா NFS மோஸ்ட் வாண்டட்னு ஒரு கேம் இருக்கும், கார் ரேஸ் கேம். அந்த இடத்துல ஒரு மேப்பில் ஒரு இடம் மாதிரி தெரியுது. அங்கிருந்து இங்கே வந்து ட்ரிஃப்ட் அடித்து போலீஸ்காரனெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி அந்த இடம் மாதிரி இருக்குது பார்க்க. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். கேரளா என்ட்ரு ஆகிட்டோம். திருவனந்தபுரமா? 300? ஆனால் ஏன்டா, எப்படி இன்னும் ஒரு 2 நாளுக்கு தூங்காமே ஓட்டிகிட்டே இருக்குடா. ரோடு காடு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் சேர்த்தி வந்துச்சுன்னா இன்னும் வேகமாக போகலாம். ஓலை வண்டியில் இவ்வளோ வேகமாக ஓட்டி நான் ஒரு வீடியோ போடுறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல கைஸ். நார்மலாலாம் நான் இந்த ஸ்பீடெல்லாம் போகவே மாட்டேன். 0.5 கிலோவாட் தான், அதை விட்டு தாண்ட மாட்டேன். எப்பயாவது ரொம்ப வெயில் அடிக்குது முடியல அப்படின்னா வேணா 1 கிலோவாட்டில் போகிறேன். 1 கிலோவாட்டில் ஓட்டுறதுக்கே நல்லா இருக்குங்க. 50 to 60 தாராளமாக போகலாம். ஒரு நல்ல ரேஞ்சு. அதாவது என்னோட பேட்டரி டீக்ரேட் ஆயிடுச்சு லைட்டா. டீக்ரேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரேஞ்சு. எப்படி போகிறோம் guys. கடைசி ஒரு 20 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ரோடு பார்த்தீங்கன்னா லேசாக இறக்கும். எப்படின்னா பெங்களூர்லேருந்து நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இறக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், அது மாதிரி லேசான இறக்கம் வந்துகிட்டே இருக்குது. 1 கிலோவாட் நான் பவர் கொடுத்தேன்னா 50-60 போயிடுது. 50-60 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு பாலக்காடு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு. நான் அங்கே போயிட்டு அப்டேட் பண்றேங்க. என்னன்னா முக்கியமா என்னன்னா, எனக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஆயில் சீல் போனதுனால சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ சின்ன சின்ன பேட்சு, இந்த பிரிட்ஜில் வர மாதிரி, இந்த பிரிட்ஜில் வர ஜாயிண்ட்டு இதுல எல்லாம் விட்டா கொஞ்சம் அடி வாங்குது கைஸ். நானும் பாலக்காடு ஏதோ ஒரு சின்ன ஊராக இருக்கும்னு நினச்சேன். ஓரளவுக்கு ஒரு பெரிய டவுன் தாங்க. நானும் உள்ளே போயிட்டே இருக்கேன். இன்னும் ஓலா ஷோரூமுக்கு போகல கைஸ். ஆதித்யா பையனோட வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிருக்குது. அதனால தான் ரேஞ்சு கம்மியாக வந்துருக்குது. நாங்களும் வர பேசிட்டு வந்துட்டு இருந்தோம், ஏன்னா ரேஞ்சு கம்மியாக வருது, சரி என்னது ரேஞ்ச் அதிகமாக வரும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பஞ்சர் ஓட்டுறதுக்காக வந்திருக்கும். பஞ்சர் ஓட்டிட்டு இங்கே ஒரு அவ்வளோதான் ஓலா ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். இங்கே வந்து தான் தம்பி பார்த்தோம், பக்கத்துலேயே பஞ்சர் ஷாப் இருந்துச்சு. ஸோ பஞ்சர் போடுறதுக்கு விட்டுருக்கோம் கைஸ். ஷோரூம் போயிட்டு வரேங்க கைஸ். 2 போர்ட் இருக்கு. பழைய ஷோரூம் தான் போல. கேட்ட உடனே சார்ஜருக்கு போட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க மொத்தமாக. ஆனால் ஆதித்யாவோட ரேஞ்ச் டெஸ்ட்டு தான் சொதப்பிடுச்சு பஞ்சர் ஆனதுனால கைஸ். வண்டி பார்த்தீங்கன்னா 72% எடுத்தேன். இப்போ 37 இருக்குது. மொத்தம் 35% வந்து கன்சியூம் ஆகிருக்கு. மொத்தமாக 54.1 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 35%. 54.1 டிவைட் பை 35%, 154 ரேஞ்ச் வந்துருக்கு கைஸ். பட் ஆனால் ஆதித்யாவுக்கு அதிகம் ஜென் 2ல அதிகமாக தான் வந்தது. பஞ்சர் ஆனதுனால வரல. ஆனால் மோஸ்ட்லி இறக்கமாக இருந்ததுனால தான் இந்த ரேஞ்சு.
காய்ஸ், பாலக்காடு ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சூர் போயிட்டுருக்கோம். திருச்சூரில் அதுலேயும் டவுனுக்குள்ளே தான் ஷோரூம் இருக்குது. அங்கே போய் தான் சார்ஜ் போட போகிறோம். இங்கே இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இப்போ தான் பார்த்துருப்பாங்க போல். நிறையா கேள்வி கேட்டாங்க. எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கினேன், இது எப்படி மாடிஃபை பண்ண எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். திருச்சூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 61 கிலோமீட்டர் ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு. 2 வண்டியுமே 70% எடுத்திருக்கோம். ப்ரீவியஸாக கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வரும்போது ஜென் 2 பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ப்ராப்பரான டெஸ்ட் இல்லை. இப்போ பஞ்சர் ஒட்டியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட்டு. கரெக்டான டெஸ்ட் வரும். 1 கிலோவாட்டே தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரிப்பில் எப்படி ரேஞ்ச் வருதுன்னு. கைஸ், இது வந்து போர்டு வச்சுருந்தது. இது ஏதோ திருநெல்லியா கிராஸ்வே. இன்கேஸ் தப்பாக சொல்லியிருந்தேன், யாராச்சும் கரெக்ட் பண்ணுங்கள். திருநெல்லை கிராஸ்வே. நல்லா இருக்குங்க லொக்கேஷன். நின்னா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். டைம் ஆகுதுதானா. இப்போயே பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் திருச்சூரே போகல. திருச்சூர்லேருந்து கொச்சி போகணும். அது ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகணும். நாங்கள் நிற்காம போனாலே 8 o'clock ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டைம் இல்லை. ஆதித்ய தம்பி ஜென் 2 பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஒட்டியுமே காற்று நிற்கல போல. திரும்பி ரேஞ்சு பழைய மாதிரி வரல. அதாவது எனக்கு ஈக்குவலாகவே ரேஞ்ச் வந்துட்டுருக்குது. ஸோ மேபி காற்று கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பங்கு தேடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் கைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக டிலே ஆகும். அதனால தான் போகும்போது நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டுருக்கிறோம். கைஸ், மறுபடியும் பஞ்சர் செக் பண்ணோம். பஞ்சர் வந்து இல்லைன்ட்டாங்க. முகத்துலேயும் வந்து லீக் ஆகலை. என்னன்னே தெரில. பட் ஆனால் காற்று மட்டும் 25 இருந்துச்சு. எங்கேயோ லீக் ஆகுது. அவரால் பஞ்சர் கண்டுபிடிக்க முடியலையோ என்னமோ தெரில. நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் டைம் ஆனதுனால. இப்போ வரைக்கும் 51% இருக்குது கைஸ். 27.1 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 19% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. கைஸ், ஜென் 2வோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பழைய மாதிரி. இது வரைக்கும் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. என்னோட கம்மியாக தான் டிக்ரீஸ் ஆகுது ஜென் 2வில். பழைய மாதிரி ரேஞ்ச் வருது கைஸ். இப்போ காற்று பிடிச்சோம், என்னன்னு தெரியல, மறுபடியும் நிற்கிது. இன்னும் திருச்சூருக்கு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் இருக்குங்க. மொத்த சார்ஜ் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 36.1 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். 70% வண்டி எடுத்தோம். என் கணிப்புப்படி 9 மணிக்கு தான் நாங்கள் மலாரிக்குளம் போய் சேருவோம். திருச்சூர் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். அங்கே பாருங்க, வியூவை பாருங்க. இங்கே கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரில. இது ஒரு நல்ல DSLR பிக். ரோடும் அந்த பின்னாடி இருக்க ஒரு கரடு, அதில் இருக்க மரம், நல்ல ஒரு வால்பேப்பர், நல்லா இருக்குங்க. ரோடு அப்படியே காட்டுக்குள்ளே போகுது. மலையை ஓட்டப்பட்டுலாம் போட்டிருக்கிறாங்க ரோடு. காய்ஸ், இங்கே தான் ஒரு டனல் இருக்கு. என்ன டனலு தெரியல. நான் இப்போ இந்த வழியில் டனல் இருக்கிறதே எனக்கு தெரியாது. வேற மாதிரி போட்டிருக்காங்க காய்ஸ். வாழ்க்கையிலேயே முதலாக டனலில் வரேன். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் சரி, ஆதித்யாவுக்கும் சரி. வேற மாதிரி இருக்குதுங்க. இது வரைக்கும் டனலில் போனதே இல்லை. நம்மளாம் GTA 5ல் போனது தான். GTA 5ல் கூட டனலில் அங்கே இருக்கும். 40 ஸ்பீடு மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் எக்கோவே இல்லை. மற்ற கார்ஸோட என்ஜின் சவுண்ட்ஸ்லாம் தான் கேட்குது. என் வாய்ஸ் கேட்குமான்னு தான் தெரியல. பட் ஆனால் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா? இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்.
ரூம் போய் சேர்ந்த மாதிரி தான். கைஸ் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க போகிறோம். சார்ஜ் பார்த்தீங்கன்னா என்னதுல 32 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 36 39 தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா திருச்சூர் டவுனுக்குள்ளே போயிட்டு தான் சார்ஜ் போடணும். பட் ஆனால் ஹைவே அப்படியே லெஃப்ட் திரும்பி கொச்சிக்கு போயிடும். கொச்சி போகிற வழியிலேயே சாலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஓலா ஷோரூம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டரு. கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக போயிட்டு அங்கேயே போயிடலாம். அங்கேயே போயிட்டா ஒரு வாட்டி சார்ஜ் போட்டுட்டு அப்படியே நாங்கள் ஆலப்புழா வரைக்கும் கூட போயிடலாம். ஸோ அதனால் ஒரு சார்ஜிங் ஸ்டாப் சேவ் பண்ணலான்ட்டு சார்ஜை வந்து 20 கீழே கொண்டு வர போகிறோம். கைஸ் கோயம்புத்தூர் போகும்போது சொன்ன பார்த்தீங்களா ஒரு பஸ்ஸுக்கார அனுப்பிச்சுட்ருப்பான்னு, அது மாதிரி இப்போ ஆயத்தியா தம்பி ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருப்பான். இண்டிகேட்டரும் போடல ஒன்றும் போடல. ஸோ அதனால் சார்ஜிங் பாயிண்ட் சேவ் பண்ணலான்ட்டு அங்கே போகிறோம் கைஸ். நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எஃபிஷியண்ட்டாக ஓட்ட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:40. 6:18 அங்கே ரீச் ஆகிருவோன்னு போட்டிருக்கு. நாங்கள் ரீச் ஆகிட்டு அப்படி இல்லைன்னா லோ பேட்டரி மோடைக்கு இது வந்துச்சுன்னா கேமரா ஆன் பண்ணுறேன். காய்ஸ் இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ? 32 காய்ஸ். ஆயிரத்தி பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. அவனதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனது பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்கு. 15 கிலோமீட்டர் போகணும். 0.5 தான் ஓட்டிட்டு இருக்கேன். போயிடும் தான் நினைக்கிறேன். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைவேல ஏதோ பாலம் வேலையாக இருக்குது. சரியான டிராஃபிக்கு. அது இல்லாமல் ஆப்போசிட்லேயும் வேற வரானுங்க. எப்படி போக போகிறானுங்கன்னு தெரியல. ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. 1 இன்ச்சு கிடைச்சாலும் நான் போகலான்ட்டு வந்துட்டு இருக்கிறேன். வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வழியாக டிராஃபிக்கை கடந்தாச்சு கைஸ். இப்போ வரைக்கும் 14 கிலோமீட்டர் இருக்குது. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. 0.5லேயே தான் மெயின்டைன் பண்ணுறேன். அப்போ தான் போவோம். ஷோரூம் போயிட்டு வரேன் கைஸ். காய்ஸ் ஒரு வழியாக 15% இருக்கிறப்பயே சாலக்குடி ஷோரூமுக்கு வந்தாச்சு. 2 வண்டியோட ரேஞ்சுமே ஸ்க்ரீனில் போடுறேன் கைஸ், பார்த்துக்கோங்க. காய்ஸ் 15%ல் வண்டியை கொண்டாந்து இங்கே விட்டேன். ஃபாஸ்ட் சார்ஜரில் சார்ஜ் போட்டோம் கொஞ்சம் நேரம். 24%ல் கொண்டு வந்தோம். 2% பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. இன்னும் ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியில் கொச்சியில் ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு தான் போக போகிறோம். எர்ணாகுளமில் இருக்க ஷோரூமுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருந்துச்சு. 2மே டேமேஜாக கருகி போய் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்தோம். தோப்பம்படின்னு ஒரு ஊர். அங்கே இருக்கிற ஒரு ஷோரூமில் சார்ஜ் போட்டுட்ருக்குறோம். ஒரு இடத்துல ப்ளக் இருந்துச்சு, அங்கே சார்ஜ் போட்டுட்ருக்கோம். என் வண்டி சார்ஜ் போட்டாங்க. ஆதித்யா வண்டி சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான், நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு தான் இங்கே ரீச் ஆனோம். கொச்சியில் பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் ஒரு ஓலா ஷோரூம் இருந்துச்சு. அங்கே நாங்கள் சார்ஜ் போட்டிருந்தோம். அங்கே 2 வண்டியும் சார்ஜ் போட்டுட்டு அங்கே எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 43 கிலோமீட்டர் இருந்துச்சு. அந்த கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளே 1 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. மராரிக்குளம் பக்கத்தில் அந்த ஊரில் எடுத்திருந்தோம். உள்ள ஹோட்டல் போகிற வழி பார்த்தீங்கன்னா எல்லாமே பீச் மேனல் தான். அதில் பார்த்தீங்கன்னா வீல் எல்லாம் ஸ்கிட் ஆகிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். சின்ன வழி தான், அதில் வண்டி ஒட்டி கொண்டாந்து உள்ளே நிறுத்திட்டோம். இங்கேயுமே சார்ஜும் போட்டுக்கிட்டோம். சார்ஜிங்க்கான அமௌண்ட் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம யூனிட் கணக்கு போட்டோம்னா ஒரு 64 ருபீஸ் வந்துச்சு. பட் ஆனால் நீங்களே பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 100 ருபீஸ் தான் கொடுத்தோம். பட் இருந்தாலும் வெளியே வந்து நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம். இங்கே வந்து ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 1500. ஸோ கிட்டத்தட்ட 4500 3 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கோம். பீச்சுக்கு போனோம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதெல்லாம் ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள். அதை விட்டு நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல. இங்கே ஹோட்டல்லே தான் இருக்கோம். பட் ஆனால் 1500 கொடுத்து சார்ஜிங்க்கும் அமௌண்ட் கொடுத்துருக்கோம்.
பட் ஆனால் ஓகே தான். ஓகே, ஹோட்டல் ஓகே. தண்ணி பாட்டில் முதல் கொண்டு ஹோட்டல் நம்ம புக் பண்ணுறோம்னா வாட்டர் வந்து நம்ம தனியாகவே கொடுக்கணும். வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை ஃபில்டர் வாட்டர் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து கேஸ் தண்ணி தான், இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 6 கேன் வச்சுட்டாங்க வெளியே. அது நாங்கள் அமௌண்ட்லேருந்து தான் நினச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கேஸ் யூஸ் பண்ணிட்டோமா. 30 பாட்டில் 1 லிட்டர் 30 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பாட்டில் வந்து 30 ரூபா அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ரூம் வைஸ் ஓகே தான். லொகேஷன் எல்லாமே ஓகே தான். அதெல்லாம் பக்கா. நெசசிட்டியா கொடுக்க வேண்டியது அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். என்னன்னா கொச்சியில் இருக்கவங்கலாம் இங்க நிறைய வருவாங்க. ஃப்ரீயான பீச்னா மலரிக்குளம் வருவாங்க. ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம், அதனால தான் இங்கே வந்தோம். ஈவியில் சார்ஜ் போட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி கம்பேர் பண்ணும்போது டைமும் எனர்ஜியும் அதிகமாக தான் ஸ்பெண்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் பெட்ரோலுக்கு செலவு பண்ணுற மணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டே அதில் ஸ்டே பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட்டில். அதனால தான் 2 days பிளான் பண்ணி வந்துட்டு பெட்ரோல் வந்திருந்தா இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குமே, அதுக்கு இன்னொரு நாள் தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு 3 days ஸ்டே பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இந்த மலரிக்குளம் பார்த்தீங்கன்னா ஆலப்புழாலேருந்து 14 கிலோமீட்டர் டு 13 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். இங்கே உங்களுக்கு நல்ல ஃபுட்டு வேணும்னா ரகுமனியா ஃபுட் கார்னர்ஸ்னு இங்கே ஒரு 4 ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கே ஓரளவுக்கு எல்லாமே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் மந்தி வாங்குறீங்கன்னா 2 பேராக இருக்கீங்கன்னா ஒரு மந்தி வாங்காதீங்க, 4 பேரும் தான் வாங்கிக்கோங்க. ஒரு ஹாஃப் மந்தி தான் வாங்கணும். ஆமாம், ஆஃப் தான். ஹாஃப் மந்தியே பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு வரும். அது மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம். பட் அது வரைக்கும் ஃபுட்டில் எல்லாமே ஓகே தான். ஈவியில் முத நீ ஒரு S1 Pro Gen 2 எடுத்துட்டு லாங் டிரைவ் வர எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. என்ன கொஞ்சம் டைம்ங்கிற யோசிக்கிறப்ப டைம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணோம். எனர்ஜி நம்ம வரணும்னு யோசிக்கிறோம். இருந்தாலும் டைம் அப்படிங்கிறப்ப கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் இருந்தா அங்கங்க ஃபியூல் ஸ்டேஷன்ல ஃபியூல் பண்ணிக்கலாம். இங்கேயா இருந்தா ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சார்ஜ் பண்றப்போ 1 hour அதுல டிலே ஆகுது. ஒரு 5 டைம் சார்ஜ் பண்ணிருப்போம். அதனால அது அந்த டிலே இருக்கு. 5 டைமுக்கு 5 மணி நேரம் டிலே இருக்கு. உங்களுக்கு மணி எக்ஸ்பென்ஸா ரொம்ப கம்மியா செலவாயிருக்கும். கம்மியா செலவே இல்ல. ரைடுக்கு தேவையான செலவு வெஹிக்கிள்ல எதுவுமே செலவு பண்ணல. ஃபியூல் எக்ஸ்பென்ஸே கிடையாது. இங்க வந்து நம்ம எப்படி இருக்குமோ அந்த செலவு மட்டும்தான். அதாவது வெஹிக்கிளுக்கு எந்த செலவும் கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு பணம் கூட செலவு பண்ணாம அங்கிருந்து ஒரு 340 கிலோமீட்டர் 2 பேர் வந்துட்டோம். அது கரெக்ட். ஆமா, பெட்ரோல் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. 0.1%. RS 200 வச்சிருக்கேன். அதுல வந்திருந்தா வர்றதுக்கு 1500, போறதுக்கு 500, 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கணும். இங்க 2 நாள் ஸ்டே பண்ண 2 நாள் அங்க ஸ்டே பண்ற அமௌண்ட் இங்க 3000 ரூபாய் நாங்க 2 வழியில வந்ததுல சேவ் பண்ணிருக்கோம். என்ன ஒரு 18 மணி நேரம் மட்டும் ஆயிடுச்சு நாங்க வர்றதுக்கு. அது மட்டும் தான் வந்து டிராபேக். என் வண்டியில் ரேஞ்ச் அதிகமா இருந்தது. ஆமா, Gen 2ல தம்பிக்கு பாத்தீங்கன்னா 12% எப்பயுமே அதிகமா தான் இருந்தது. வரும்போது லைட்டா பஞ்சர் ஆனதுனால சார்ஜ் 12% சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ராவே தான் இருந்தது. பிகாஸ் என்னோட Gen 1 வந்து டீக்ரேட் ஆயிடுச்சு கொஞ்சம். 63,000 கிலோமீட்டர் ஓட்டுனதுனால என்னோட Gen 1 வந்து டீக்ரேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேட்டரி டீக்ரேட் ஆயிடுச்சு. பட் ஆனா Gen 2ல நல்ல ரேஞ்சுங்க. நல்ல என்ன சொல்றது, என்னதுல 200 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. என்னது 63,000. அந்த கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுது பரவாயில்லதான். பேட்டரி பரவாயில்லதான், LG பேட்டரிஸ் தான் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா நீங்க இந்த மாதிரி லாங் டிரைவ்ஸ் வரணும்னா கம்ஃபர்டபுளா வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்ககிட்ட ஃபாஸ்ட் டைம் எதிர்பார்க்க கூடாது. அட்வென்ச்சரஸா வரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையே வெறுத்து போயிருங்க. அந்த அளவுக்கு சலுப்பு தட்டிடும். ஆமா, ஒரு மாதிரி அது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தா ஆமா சூப்பரான ரைடு. வீடியோ எடுக்காதப்பெல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரிதான் வந்தோம், பேசிக்கிட்டு அந்த மாதிரி வந்தோம். அதனால நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றத தவிர ஈவியில ஒரு லாங் போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்தோம். அதனால நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. இது வந்து விலாக் மாதிரி தான் இருந்திருக்கும். ப்ளஸ் இருந்தாலும் ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். என்னோட வண்டி ஓலா S1 Pro Gen 1 ரேஞ்சு குறைஞ்சிருக்கு. அந்த ரேஞ்ச் டெஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்த சேனல்ல வரும். இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் சொல்லுறேன். டோடி ஷாப்புக்கு யாரும் போவாதீங்க. தெண்டம் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வேஸ்ட் கல். டோடி ஷாப்பு ஒரிஜினலாவே இல்லை, ஒரிஜினல் கல் மாதிரியே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம குடிச்சோம்னா ஒரு கெமிக்கல் வாசம், கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி வருது. 5 பாட்டில் வாங்கி அப்படியே தூக்கி போட்டோம். நம்ம ஊருக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊத்துனா அப்படியே நுர கொஞ்சம் அப்படியே கெட்டியா, இந்த ஊத்தும் போது டீ ஆத்தும் போது நுர வரும்ல, அது மாதிரி ஒரு நுர வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த
பெப்சி கார்பன் ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கார்பன் ட்ரிங்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொரியுது அப்படியே.